அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு போர்ஷன் பக்வாடா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் 15 நாளைக்கு, அதாவது 9/4/2026 23/4/2026 வரைக்கும் போர்ஷன் பக்வாடா 15 நாளைக்கு. அதில் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஃபோட்டோஸ் ஏற்ற சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஃபோட்டோ ஏற்றுறது, அதாவது போர்ஷன் ஆஃப் பியான் வெப்சைட்டில் எப்படி ஃபோட்டோ ஏற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் அந்த வயலட் கலரில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, இதுமாரி நான் ஷார்ட்கட் எடுத்து வச்சுருப்பேன் நிறையா பேருக்கு. அது அந்த பழைய ஃபோனில் இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை டைரெக்டாக தொட்டுக்கோங்க. இல்லாட்டி நாங்கள் லிங்க் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம், அந்த லிங்க்கையும் தொட்டுக்கோங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பின லிங்க் இருக்குது. இதை இப்படி தொட்டிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. இதை தொடுங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தா இப்படி வரும் கீழே. அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். அப்படியே சைன்இன் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு தீம் குரூப்பில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். தீம்ஸை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தீம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்கனைசர் எதுவும் பண்ண வேணாம். லெவல் பிளாக் லெவலை ஏடபிள்யூசி லெவலாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் சென்டர்ஸ்லாம். அடுத்து ஏடபிள்யூசி, உங்களோட ஏடபிள்யூசி நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆக்டிவிட்டி, ஒரு தீமுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ அந்த மேலே நம்ம சூஸ் பண்ண தீமுக்கு இத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டாவது தீமை சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவெண்ட் டேட்டு 9 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ், இப்போ பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா எலெக்ஷன் டைம். எல்லாத்துலேயும் ஒரு 5 கொடுக்குறேன். அடுத்து ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ உங்களுக்கே தெரியும், ப்ரௌஸில் போயிட்டு 2 MBக்குள்ளே இருக்கணும். அது வாட்ஸ்அப் இமேஜஸ் தான் உங்களுக்கு செட் ஆகும் சைஸு. இதில் இந்த மேலே இருக்கிற 3 கோடை தொட்டு கேலரி சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் இமேஜஸ் போகிறான். ஸோ இதில் ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணுறான். ஸோ டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரியும்னா, IMGன்னு இந்த வருது பாருங்கள், நம்பரோட வித் .jpgன்னு அப்படி வந்துருச்சுன்னா ஃபோட்டோஸ் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள். இதேமாரி ஒரு சென்டருக்கு 5 ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது ஃபோட்டோ சூஸ் பண்ணும் போதும் அதே தீமே சூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது செகண்ட் தீமே சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா லெவல் AWC வச்சுக்கலாம். ஆக்டிவிட்டி மட்டும் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டாவது ஆக்டிவிட்டி VHS இந்தியா, ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ தான் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டாவது ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறேன் செகண்ட் ஃபோட்டோ ஏற்றுறதுக்கு. ஸோ அதே டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன், கம்மியாகவே கொடுக்குறேன். அதேமாரி ஃபோட்டோ சூஸ் பண்ணுறான்.
அதே 3 புள்ளியை தொட்டு கேலரி போயிட்டு வாட்ஸ்அப் இமேஜஸ் போயிட்டு ஒரு VHSND ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துருச்சு. சப்மிட் கொடுக்குறான். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதுமாரி ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாற்றிக்கணும். ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஒரு சென்டருக்கு 5 ஃபோட்டோ ஏற்றி முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி 6வது ஃபோட்டோ ஏற்றும் போது இந்த மாதிரி ரெக்வஸ்ட் டினைட், யூ ஹேவ் பர்ஃபார்ம்டு அப் டு 5 ஆக்டிவிட்டீஸ் பர் டே அப்படின்னு வந்துடும். அதாவது ஒரு சென்டருக்கு ஒரு நாளைக்கு 5 ஃபோட்டோ தான் ஏற்ற முடியும். இதேமாரி எல்லாருமே ஃபோட்டோ ஏற்றி அவங்கவுங்க சென்டரை சூஸ் பண்ணி 5 ஃபோட்டோ ஒரு நாளைக்கு ஏற்றிடுங்க. நன்றி.